தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலத்தை உலுக்கியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விசாரணையில் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. தஞ்சை சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி, வயது 26. மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். அதே பகுதியைச் சேர்ந்த மதனுடன் ரமணிக்கு பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 1.5 ஆண்டுகளாக காதலித்தும் வந்துள்ளனர். சமீபத்தில் ரமணியின் வீட்டிற்கு மதன் வீட்டினர் பெண் கேட்டுச் சென்றுள்ளனர். ஆனால் ரமணி வீட்டார் இதற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்ய மாட்டேன் என ரமணியும் மறுத்துள்ளார். வீட்டில் சம்மதிக்க ரமணியிடம் மதன் வற்புறுத்தி வந்துள்ளார். இன்று காலை பள்ளிக்கு வந்த மதன் ரமணியிடம் இது தொடர்பாக தனியாக பேச அழைத்துள்ளார். இருவரும் ஆசிரியர்கள் ஓய்வறையில் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த மதன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றில் குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் ரமணி மயங்கி சரிந்துள்ளார். சக ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சோக நிகழ்வாக செல்லும் வழியிலேயே ரமணி இறந்தார். தப்பிச் செல்ல முயன்ற மதன்குமாரை அங்கிருந்தவர்கள் பிடித்தனர். மதனை கைது செய்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்துக்கு பின் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக், எஸ்பி ஆஷிஷ் ராவத் நேரில் ஆய்வு செய்தனர். ஸ்டாஃப் ரூம் இருக்கு, நான் போய் பார்த்தேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்டாஃப் ரூம் தான் அங்கே நடந்திருக்கு. ஸ்டாஃப் ரூம் வாட்ச்மேன் இல்லையா சார்? உள்ள வந்திருக்காங்களே, ஆயுதத்தோட உள்ள வந்திருக்காங்க. ஆமாம் சொல்றாங்க. ஆமாம், ஆயுதத்தோட ஒருத்தர் வந்து உள்ள வந்து கொலை பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன் இல்லையா? வாட்ச்மேன் அப்போ யார் இல்லை, கேட் ஓப்பனாக இருந்துச்சு சொல்கிறாங்க. கேட் வழியாக வந்துட்டு ஸ்டாஃப் ரூமில் நான் நினைக்கிறேன். முன்னாடி பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குது. பிகாஸ் யாருக்கு கேட்காம நேராக வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூமில் போயிருக்காரு. சார், இந்த பள்ளியில் எத்தனை மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமாம் சார், சுமார் 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.